தற்போதைய உடனுக்குடன் நிரலை மதுரை மாநகராட்சி நீச்சல் குளத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். அதிகாரிகளிடம் ஒப்பந்ததாரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய உடனுக்குடன் நிரலை பார்த்து வருகிறோம். தல்லாகுளம் பகுதியில் உள்ள மாநகராட்சி குளம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என புகார் எழுந்ததால் தற்போது அதிகாரிகள் இந்த குளத்திற்கு சீல் வைத்திருக்கக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். புகாரை தொடர்ந்து அதிகாரிகள் சீல் வைக்க முயன்ற போது இந்த தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை தரவுகளை உடனுக்குடன் நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதுரையிலிருந்து சல்மான். வணக்கம் சல்மான். முறையாக பராமரிக்கப்படாத நீச்சல் குளத்திற்கு தற்போது அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். ஒப்பந்ததாரர்களுடைய விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தல்லாகுளம் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான நீச்சல் குளம் செயல்பட்டு வருகிறது. இந்த நீச்சல் குளத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் இடப்பட்டு அது ஒப்பந்ததாரர்கள் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்கள் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கான கால முடிவடைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த கால நீட்டிப்பை செய்து அவர்கள் பயன்படுத்தி வருவதாகவும், மேலும் முறையாக அந்த நீச்சல் குளத்தை பராமரிக்கவில்லை என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் தற்பொழுது அந்த மாநகராட்சி நீச்சல் குளத்தினுடைய பகுதிக்கு சீல் வைப்பதற்காக வருகை தந்தார்கள். அப்போது ஏற்கனவே இந்த நீச்சல் குளத்தை ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் தரப்பினரானது ஏற்கனவே நாங்கள் கடந்த ஆண்டு தான் அதனை புதுப்பித்திருக்கிறோம். எனவே 3 ஆண்டுகள் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் வேறு ஒரு நபர்களுக்கு இதுபோன்று இந்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக தங்களை நெருக்கடி கொடுப்பதற்காக இதுபோன்று சீல் வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி அந்த அதிகாரிகளுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென 2 தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் தள்ளுமுள்ளு ஏற்படும் அளவிற்கு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதிக்கு இருந்து மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது முதற்கட்டமாக இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கு விசாரணை வரக்கூடிய நாள் வரைக்கும் அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் தற்பொழுது அந்த நீச்சல் குளத்திற்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த ஒப்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களுடைய வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் தற்போது வரைக்குமாக நீச்சல் குளத்திலே காத்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியினுடைய பிரதான வருமானமாக ஈட்டக்கூடிய நீச்சல் குளத்தில் ஒப்பந்தம் இடுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையிலும் கூட முறையான அறிவிப்பு வெளியிடப்படாத ஒரு சூழலில்தான் இதுபோன்ற ஒரு குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த நீச்சல் குள ஒப்பந்த விவகாரத்தில் முறையான அறிவிப்பை வெளியிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது இன்னும் விடுமுறை காலம் என்பதால் ஏராளமான மாணாக்கர்களும் பொதுமக்களும் வருகை தரக்கூடிய நிலையில் இதுபோன்ற ஒரு குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் நீச்சல் குளத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். சூர்யா. மதுரை தல்லாகுளத்தில் சீல் வைக்கப்பட்ட நீச்சல் குளம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.